ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய தலை தீபாவளிக்கு நான் ஷாப்பிங் போயிருந்தேன். அதை தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மணி பிளான்ட்டை வந்து எப்படி வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு வந்து இது சாயிலில் வைக்கல, வாட்டரில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை கிளாஸில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஷாப்பிங் கிளம்பலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஒரு 11 கிட்ட வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து அதுவே வந்து தீபாவளி கிட்டன்ஸ் தான். ஸோ மண்டே நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். அதனால் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு எங்கே போயிருந்தோன்னா சென்னை சில்க்ஸ்லாம் போயிருந்தோம். ஓரளவுக்கு ரஷ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, கூட்டம் எதுவும் அவ்வளோக்கா இல்லை. போயிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் காட்டினாங்க. எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. தலை தீபாவளிக்கு வந்துட்டு எங்கள் அத்தை மாமாவுக்கு, அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு, தம்பிக்குன்னு எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால சரி ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங் போயிட்டோம். ஸோ இதில் ரொம்ப பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா, யாருக்கு என்ன மாதிரியான ஃபேப்ரிக் பிடிக்கும், கலர் பிடிக்கும்னு தேடி ஒவ்வொரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்துட்டு ஒவ்வொன்றும் எடுத்து நம்ம கொடுக்குறது வந்து நல்லா கொடுக்கணும். அட்லீஸ்ட் அவங்க ஒரு 2 டைம்ஸாவது அதை வந்து வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்து கொடுத்தோம். ஏன்னா எங்களோட தலை தீபாவளி அவங்களுக்கு வந்து இந்த மூமெண்ட்டில் வந்துட்டு இது இவங்க எடுத்து கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு அம்மா எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் வந்து நான் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரவே கிட்டத்தட்ட 9:00 10 ஆயிடுச்சு. ட்ரெஸ்ஸு எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு என்ன ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு சென்னை சில்க்ஸில் வந்து ஒரே ஒரு பிளாக் வந்து எடுத்துக்கிட்டேன். பிளாக் குர்த்தா மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஷால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஆட்டோவில் ஏற்றிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக்கிங்லாம் தனித்தனியாக வந்து அத்தை வீட்டுக்கு தனியாக, எங்கள் வீட்டுக்கு தனியாக எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். ஸோ தோசை, இட்லி எல்லாமே வந்து ஹோட்டல்லேயே சாப்பிட்டுட்டு வந்தேன். என் வந்து சமைக்க முடியாது, வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முன்னாடியே வந்துட்டு வாங்கிட்டு பிரிச்சுட்டு நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு அத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு காட்டணும் எல்லாத்தையும். ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து ஏன்னா அவங்கள யாருமே வரல இல்லையா, நானும் அம்மா தங்கச்சி மட்டும் தான் போயிருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நான் காட்டிட்டு வந்தேன். இதோட இந்த vlog கம்ப்ளீட் ஆகுது. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.